வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்து சுப பலனை கொடுத்து வந்தார். அடுத்து நிகழும் பராபவ ஆண்டு வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 26/5/2026 பகல் 11 மணி அளவில் புனர்பூசம் 3லிருந்து புனர்பூசம் 4, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆவது. என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10லே குருதான் வந்தால் பதவிகள் போகும் என்பார்கள். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப துலா ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உத்தியோகத்துல கவனமாக இருப்பதே பெரும்பாலும் நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு தாம் செய்யும் தொழில் நிச்சயம் கவனம் தேவை. எனவே 10ஆம் இட குரு கொஞ்சம் சிறப்பில்லா தன்மையை தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா செய்யற வேலை செய்யற தொழில் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம நிதானமா தெளிவா நடந்துக்கிட்டா இந்த குரு 10ஆம் இட குருலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்வை செய்வது. தனகாரகன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்வை செய்வது என்னன்னு கேட்டீங்கன்னா இது உண்மையில நல்ல பலன் தாங்க. நல்ல பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் அமைதி குன்றக்கூடிய அமைப்பு போன்றவை இந்த 2ஆம் இட பார்வையால் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மகர ராசியை பார்வை செய்வது. சுகஸ்தானத்தை குரு பார்வை செய்வது உச்சம் பெற்று எப்படின்னு கேட்டீங்கன்னா வீடு, வண்டி, மனை, வாகனம் போன்றவை நலமாக அமைவதற்கான வாய்ப்பை செய்து கொடுப்பார். இந்த உச்சம் பெற்ற குரு பார்வை மூலம் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியை பார்வை செய்வது. எப்பேற்பட்ட எதிரியும் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய அமைப்பு. அடுத்தது அவர்களே நண்பர்களாகி உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு செய்து கொடுப்பார். இந்த குரு பார்வை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக துலாம் ராசியினருக்கு இந்த 10ஆம் இட குரு கொஞ்சம் சிறப்பில்லா தன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பரிகாரம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பறவைகளுக்கு நவதானியத்தை உணவாக கொடுங்க. அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசியினர் மென்மேலும் மேன்மையான பலனை அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.